வணக்கம், என் பெயர் பானு. டேப் ஐஎஸ் அகாடமியில் நான் ஸ்டூடெண்ட்டு. நடந்து முடிந்த 2022 குரூப் 1 பேட்சில் வந்து நான் இப்போ செலக்ட் ஆகிருக்கிறேன். நான் ஆகாஷ் சார் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, இசைக்கு சார் நிறையா சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருடைய முயற்சியாலையுமே அவங்க ஸ்டாஃப் முயற்சியாலுமே அந்த இன்ஸ்டியூட்டை வந்து நம்பி நான் வந்தேன், படித்தேன். இப்போ வெற்றி வாய்ப்பு அடைஞ்சிருக்கிறேன். இன்ஸ்டியூட்டை நம்பி வாங்க, வெற்றியோட போங்க. கண்டிப்பாக நமக்கும் என்றைக்கும் ஒரு நாள் தொடர்ந்து படித்தோம்னா ஒரு நாள் நடக்கும். நம்ம எந்த முயற்சி படிக்கிறோமோ, எந்த ஜாப்காக படிக்கிறோமோ அதை வந்து தன் முயற்சி எடுத்து நீங்கள் இப்போ வெற்றி வாய்ப்பு தேடி வர வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூவாக படிக்கணும். நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு உள்ளார வரோம்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து அடையிற வரைக்கும் நம்ம வந்து ஓயக்கூடாது, தொடர்ந்து படிக்கணும். வெளியில் எந்த கஷ்டம் வந்தாலும் ப்ரைவேட்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இடையில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து அதை வந்து திரும்ப கொண்டுட்டு வர முடியாது. நம்ம படித்தது எல்லாமே வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும். நம்ம வந்து திரும்பி வந்து அது ஞாபகப்படுத்தி படிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். தொடர்ந்து முயற்சியாக படிங்க. வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி படிங்க, வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும். சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகாஷ் சார் மோட்டிவேஷன் சொன்னாங்க ஒரு டைமை நான் கேட்டிருக்கேன். திருமணம் ஆனவங்களுக்கு கடவுள் வந்து என்னையும் துணை இருப்பார், கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இசைக்கு சாருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க மேடம், நீங்கள் படிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா கிளாஸும் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எல்லா கிளாஸும் நான் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கிறேன். நடந்து முடிந்த 2022 குரூப் 2ல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். மாதாபிதா குரு தெய்வம் அது அந்த டெஸ்ட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கான முயற்சியில் குரூப் 1 அந்த ப்ராக்டிஸே எனக்கு இப்போ அடுத்து வந்த குரூப் 1க்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குரூப் 2ல் எடுத்த ப்ராக்டிஸ் தான் எனக்கு குரூப் 1க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இப்போ இந்த வெற்றி எனக்கு கிடச்சிருக்கு. நான் வேறு எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ணல. குரூப் 1க்கு நானேவே அந்த குரூப் 2ல் எடுத்த ப்ராக்டிஸ் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் நான் குரூப் 2ல் இருந்த மெட்டீரியலாக எனக்கு கொடுத்தாங்க இன்ஸ்டியூட்டில். அந்த மெட்டீரியலாக கொஞ்சம் அப்படியே சிலபஸை வச்சு எடுத்து நான் படிச்சுக்கிட்டேன். வேறு எதுவும் நான் படிக்கலை. புக்ஸ் மெட்டீரியலை தேடி படித்தேன். 6th to 12th உள்ள மெட்டீரியல் எல்லாமே சிலபஸ் அதிலே அடங்கியிருக்கு. அடிஷ்னலாக மேக்ஸ் மட்டும் போட்டு பார்த்துக்கணும். மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நம்பி வாங்க, வெற்றியோடு போங்க. உழைச்சா மட்டும்தான் வெற்றி அடையும். எதையும் வந்து பின்வாங்காத முயற்சி எடுத்து படிங்க. நன்றி, வணக்கம்.